எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸா வீடியோவே போடல. கொஞ்சம் டிராவல்ல இருந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில வேலைகள்லாம் இருந்தது, எங்களால போட முடியல. வி ஆர் வெரி சாரி ஃபார் தட். இந்த மேல எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அம்மா தான் சொன்னாங்க, இன்னைக்கு அவரைக்காய் அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் போட்டு குழம்பு பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த குழம்பு. அந்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் இம்மீடியட்டா கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்ம அவரைக்காய் போட்டு என்ன ப்ரான்ஸ் குழம்பு தானே, அவரைக்காய் ப்ரான்ஸ் குழம்பு, அவரைக்காய் ப்ரான்ஸ் குழம்பு இன்னைக்கு பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ஓகே. நான் தேங்காய் தான் ஊத்துறேன். தேங்காய் வேணான்றேன்னு எனக்கு. வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். கண்ணதாசன் மெஸ்ல இருந்து கலைசெல்வி சொக்கலிங்க. இன்னைக்கு நம்ம எறாவும் அவரைக்காவும் ஒரு குழம்பு பண்ண போறோம். அது என்னோட ஸ்டைல்ல எப்படின்னு பாருங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு 1/4 கிலோ எறா, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு போடும் போதே சொல்றேன் ஒன்னொன்னா. இப்போ நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் பாத்திரத்துல. கொஞ்சம் தாராளமா ஊத்தினா என்ன வாங்க, இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதனால ஆமா, நல்ல காத்தடிக்கும். இங்க தேவையானது இஞ்சி பூண்டு, மப்பு. இதுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி வச்சிருக்கேன். இது எறா வறுவலுக்காக. அது அடுத்த வீடியோல வரும். ஒன்னாவே வச்சிருக்கேன். நான் பூண்டு வெங்காயம் அவரைக்காய் போட்டு எறா குழம்பு. ஆமா, இந்த அவரைக்காய் கழுவி வச்சிருக்கேன். நாட்டு அவரைக்காய். இது நல்ல வாசனையா இருக்கும். ஃப்ரெஷ் அவரைக்காய் மட்டும் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருந்தாதான் நல்லா இருக்கும். சோம்பு இதுல போட்டிருக்கேன். சோம்பு தான், பட்டை கிட்ட எதுவும் தாளிக்க வேணாம், கடுகு எதுவும் தாளிக்க வேண்டாம். சோம்பு போட்டு பொரிஞ்சோடனே நம்ம இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். இது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும். அதுக்கு நம்ம அந்த பூண்டு போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வேணும். இப்போ இந்த சோம்பு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் என்ன நல்லா இருக்கும், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா நல்லா வதக்கிட்டோம்னா கரைஞ்சிரும். நல்லா வதக்கிடணும். வதக்கறதுல தான் இருக்குது. இதுல ப்ரௌனா வந்தாலும் நல்லா இருக்காது. ஓரளவு கொஞ்சம் கண்ணாடி பதத்துல நல்லா வதங்கணும், அவ்வளவுதான். வதங்குச்சுன்னா கொஞ்சம் குழம்பும் திக்னஸ் கொடுக்கும். பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு இதுல நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன் நான் இதுல. நீங்க வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூளும் போடலாம், இல்ல குழம்பு மிளகாத்தூளும் போடலாம். உங்க வீட்டுல என்ன இருக்கும். வெறும் வெறும் மிளகாத்தூள் போடாதீங்க, கொஞ்சம் மல்லித்தூளும் போடணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு நான் தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போடுங்க தேங்காய் முந்திரி. இல்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணீங்கன்னா குழம்பு சூப்பரா இருக்கும். அது திக்னஸுக்காக தான் நான் அதை போடுறேன். ஆஹா, இல்ல, திக்னஸ் கொடுக்கறதுக்கு, ஜாஸ்தி சேர்மானம் ஆகுறதுக்கு. குழம்பு தேங்காய் முந்திரியும் போடாம இருந்தோம்னா அப்படி நீட்டிட்டு இருக்கும் குழம்பு. ஆமா. ஆனா அரைச்சிட்டு வெங்காயத்தையும் தக்காளி அரைச்சிட்டுனாலும் அந்த மாதிரி
அது வதக்கிட்டு அரைச்சி ஊற்றலாம். அந்த கோயம்புத்தூர் ஸ்டைல்ல பண்ற மாதிரி வதக்கி அரைச்சி ஊற்றலாம். ஆனா அதை விட இது கூட இதை விட வந்து கிராமத்து ஸ்டைல்ல பண்றதா இருந்ததுன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது அவரைக்காய், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வரணும். வெறும் ஆமா அந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டினோம்னா சூப்பரா இருக்கும். இந்த தக்காளி போடுறேன். தக்காளியும் ரொம்ப அளவுக்கு அதிகமா போடக்கூடாது. தக்காளியும் லிமிட்டா போட்டுக்குங்க. இப்போ நீங்க பண்ற குழம்பு வந்து எத்தனை பேர் சாப்பிடுறது? இது வந்து 3 பேர் சாப்பிடலாம். 3 பேர் நல்லா சாப்பிடலாம். ஆமா, 3 பேர் தாராளமா சாப்பிடலாம். இதுல அப்படியே இந்த கையோட அது வதங்கணும். தக்காளி வதங்கணும்னு இஞ்சி போட்டு போடும், இல்லை அடி பிடிக்கும். தக்காளி நல்லா வதங்கணும். காலையில ஆஞ்சி வச்சுட்டேன் இறாவை, அதனால அதுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால வந்து பார்த்து போட்டுக்குங்க. ஆமா, இப்போ இதுக்கு தேவையான அளவு சேர்க்கிறீங்க. ஆமா. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். எங்க அம்மா வந்து ஃபுல்லா சாப்பிடுறதுன்ற ஃபோக்கஸ்னால அதெல்லாம் தெரியல. எறா அப்படின்றது வந்து ஒமேகா 3 ஆசிட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த புரோட்டீன் இருக்கு, அது மாதிரி நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதுல இருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்ல, எறால வந்து கிட்டத்தட்ட 12 வெரைட்டிஸ் இருக்கு. ஒயிட் லைக் ப்ரான்ஸ், அப்புறம் வந்து ஷ்ரீம்ஸ் சொல்லி எறா இருக்கு பாரு, கருப்பு எறா. மறந்து கூட அதை வாங்கிடாதீங்க. ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த எறா. கர்மம் நல்லாவே இருக்காது. ஏன்னா அதுக்கு போடுற கழிவு எல்லாமே வந்து தீனியா போடுற கழிவு எல்லாமே கன்றாவி சொன்னாலே அருவருப்பா இருக்கும். ஸ்மெல் வரும். சொல்றது கரெக்ட். ஆனா எல்லா ஹோட்டல்லையுமே வந்து எல்லாமே டைகர் ப்ரான்ஸா விற்கிறாங்க. டைகர் ப்ரான்ஸ் இன்ஃபேக்ட் மெரினா பீச்ல பார்த்தா டைகர் ப்ரான்ஸ் நான் பார்க்கல. மெரினால நான் கேட்டிருக்கேன், 2-3 கடையில கேட்டேன். எல்லாம் வளர்க்குற இறா எல்லாம் போடுறது இல்லம்மா, கடல் இறா மட்டும்தான் அப்படின்னாங்க. நாங்க அந்த இறா மட்டும் நான் வாங்கவே மாட்டேன். அதுவும் இல்லாம வெள்ளை கலர் இறா, கடல் இறா வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு காணும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அந்த சிவப்பு இறாவும் நல்லாவே இருக்காது, நீர் விட்டுக்கிட்டே இருக்கும். போடுறேன். என்ன போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்ல போட்டுட்டு நம்ம இப்ப அவரைக்காயை போடுவோம். இஞ்சி பூண்டுன்றது அந்த மசாலா டேஸ்ட்டுக்காக போடுறீங்க? இல்ல, அது மசாலா அந்த மசாலா வாசனைக்காக நம்ம இஞ்சி பூண்டு போடுறது. குழம்பு அப்பதான் வாசனையா இருக்கும். இது அவரைக்காயை போட்டு நான் அவரைக்காய் வந்து இந்த அளவு போட்டா போதும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைக்காய்ங்கிறதுனால நிறைய போடுறேன். உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுங்க. இந்த ரொம்பவும் ஜாஸ்தியா ரொம்ப இதோட இன்னும் ஜாஸ்தியா போடக்கூடாது. இல்ல, நான் தண்ணியில கழுவி வச்சேன்ல, கழுவி வச்சோன்னா அப்படியே அந்த தண்ணிக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. ஆமா, அது என்னன்னா வந்து இது காணாது. இந்த அவரைக்காய்லாம் அப்படியே சுருங்கிடும், அப்படியே இதுவா இருக்கும். முருங்கைக்காய் போடலாம், சொரக்காய் போடலாம். சொரக்காவும் அது வெறாவும் குழம்பு செம்மையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, முருங்கைக்காய் போடலாம். கத்திரிக்காய் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நாங்க போட்டது இல்ல. முருங்கைக்காய், சொரக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வாயு, எல்லாமே வாயு. அவரைக்காய் கூட தான் வாயு. ஆமா, ஆமா, அதெல்லாம் யாரு பாக்க. நார் சத்து தான். ஆனா இது அவரைக்காய் வந்து எப்பயுமே அந்த அவரைக்காய் விதை இருக்குல்ல, அதோட சேர்ந்ததுதான். இதுல மிளகாத்தூள் போடுற, குழம்பு மிளகாத்தூள். குழம்புன்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் போடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். காரம் வந்து உங்க இஷ்டம், எவ்வளவு வேணாலும் நீங்க உங்க காரம் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வரும். அவ்வளவுதான், இது மட்டும்தான் காரத்துக்கு. போடலாம், வேணும்னா போடலாம். பச்சை மிளகா வேணும்னா போடலாம். இது இப்ப நல்லா கொதி வந்தாலும் இந்த அவரைக்காய் எங்க இருக்குன்னே தெரியாது. அது அதோட நேச்சர். இப்ப அதனால அவரைக்காய் வெந்தோன்னா பார்ப்போம்.
அந்த குழம்பு வெந்தய குழம்பு வந்து சாதாரண கார குழம்பு வச்சு வெந்தயம் பொடி பண்ணி போடுவாங்க, அது தெரியும். ஆனா வெறும் வெந்தயத்தை தாளிச்சு போடுவாங்க. அது ஐயர் வீட்டு குழம்பு வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லையே, ஆமா வெறும் தக்காளி. வெந்தயம். அது சூப்பர், அது ரொம்ப அது ஈஸி. நம்மளே செய்வாங்க. அம்மா செஞ்சாங்க. அவசரத்துக்கு உடனே எந்த காயும் வேணா வெந்தயம் கடுகு மட்டும் போட்டு போவாங்க. ஓ, வெங்காயம் தக்காளி எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படியா? வெந்தய குழம்பு. இல்ல நான் பண்ணது இல்ல அந்த மாதிரி. ஐயர் வீட்டு குழம்பு பண்ணிருக்கேன். வத்த குழம்பு இருக்குல்ல, அதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இல்ல, அரைச்சி ஒண்ணுமே கிடையாது. வெந்தயத்தை அரைப்போமா? எதுவுமே கிடையாது. கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் தாளிச்சு, அதுக்கப்புறம் அதுல வந்து சுண்டக்காய் வத்தல ஏதோ ஒரு வத்தல போட்டு வறுத்துட்டு புளிய கரைச்சி ஊத்தணும். புளிய கரைச்சி ஊத்தி அதுலயே மிளகாத்தூளை போட்டு குழம்பு மிளகா அப்படியே சாம்பார் மிளகா அப்படியே போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி ஊத்துவாங்க திக்னஸுக்கு. அப்புறம் கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ரொம்ப நல்லா, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது. குழம்பு தயிர் காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது. அது திடீர் வத்த குழம்பு அது. இதோ அவரைக்காய் வந்துருச்சு பாரு, நல்லா வந்துருச்சு. இப்ப அந்த இறவை போட்டுடலாம். இதுல புளி ஊத்தணுமாங்க? அதுல புளி ஒரு சொல ஊத்தணும். ஒரு சொல்ல கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவு ஊத்தணும். இதுல சிக்கன் போடலாமா? எறா போடுறது போடலாம். சிக்கன் போடனா மசாலா வந்து வித்தியாசமா போடணும். இப்ப இதுக்கு வந்து பிளெயினா பண்ணிருக்கோம், அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டை லவங்கம் அதெல்லாம் தாளிக்கணும். இது வந்து தண்ணி பத்தல, தண்ணி ஊத்துற. தண்ணி ஊத்தணும் நிறைய. தண்ணி அந்த அளவு இல்ல, ஒரு அளவு வேணும், திக்னஸ் வேணும். காய் போட்டோம்னா காய் நல்லா குடிச்சிச்சு இல்ல, அது வந்து ஒண்ணு அது இழுத்துருச்சு எப்படியே. இதுல வந்து அவரைக்காய் ஜாஸ்தி இருக்கு, இவ்வளவு அவரைக்காய் போடணும்னு அவசியம் கிடையாது, தேவையானதை போட்டுங்க. நான் எனக்கு காய் வேணுங்க பத்தல. பிரான்ஸ்ல வேற உப்பு போட்டுருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா, அது பிரான்ஸ்ல ஏன் உப்பு போட்டிருக்காங்கன்னா காலையில கழுவுனதுனால கெட்டு போயிருன்றதா உப்பு போட்டிருக்காங்க. நம்ம கழுவிட்டு உடனே போடணும்னா அப்படியே போட்டுக்கலாம். நான் அதுக்காக தான் போட்டேன். இது கொதிக்கணும். ஓ, அப்புறம் தான் தேங்காய் ஊத்தணுமா? ஆமா, கடைசியா எறா டக்குன்னு வெந்துரும்ல, அப்ப தேங்காவும் அது ஒன்னா ஊத்துனா ஒன்னாகாதா? இல்ல, அது ஒரு 2 கொதி தானே விடுவோம். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அந்த சாறு இறங்கணும்ல, அந்த டேஸ்டுக்காக. அதனால சீரைக்கால எறா பண்றாங்கல்ல, சீரைக்கால வந்து அப்படியே மேல ஷெல்லோட பண்றாங்க. ஷெல்லோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பேர் அப்புறம் எதுக்கு நீங்க செல்ல எடுக்க சொல்றீங்க, அதுக்குள்ள நார் எடுக்க சொல்றீங்க, எல்லாம் எடுக்க? இல்ல இல்ல, இங்க நம்ம அப்படியே பழகிட்டோம். அப்புறம் கெட்டு வயிறு கெட்டு போயிரும்னு சொன்னீங்க. குடல் எடுக்கலன்னா அப்புறம் செல்ல எடுக்காம அந்த தலை எடுக்கும் போதே அப்பயே குடல் எடுத்துருவாங்க. அப்ப ஷெல் எடுக்கணும் அவசியமே கிடையாது. என் தலைக்கு மேலேயே வந்துரும் அந்த குடல். கருப்பு குடல் நீங்க கத்திய வச்சு எடுப்பீங்களா? குட்டியா குட்டியா இருக்கும். பெருசா இருந்தா கத்தி வச்சு எடுப்பேன், இல்லன்னா வந்து தலையை எடுத்தோடனே வந்துரும். அதோட வந்துரும். அந்த ஷெல்லோட வந்து அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, சிலோன்ல இருந்து ஒரு அந்த அக்காச்சி எல்லாம் வருவாங்க. அவங்க ஒரு இறா இவ்வளவு பெருசு இருக்கும், உருண்டுச்சுன்னா நல்ல நல்ல இவ்வளவு நீளம் இருக்கும் போல இருக்கு. அது வந்து உப்புல பெரட்டி தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்து வந்துருப்பாங்க. வேற ஒண்ணுமே போட்டிருக்க மாட்டாங்க. அதுவே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். வெறும் தேங்காய் எண்ணெயில பொரிச்சு அள்ளிட்டு வந்திருப்பாங்க, அப்படியே பட்டர் பேப்பர்ல கொண்டுருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டு. ஆமா, அது ரொம்ப ஸ்நாக்ஸ் மாதிரி தான் நாங்க சாப்பிடுவோம். இது வந்து எப்படி தண்ணியா இருக்கு பாரு குழம்பு. இது இந்த மாதிரி தண்ணியா வச்சுக்கிட்டு சூப்பரா இருக்கும். குடிக்கிறவங்க இப்படியே வச்சுக்கோங்க, தேங்காய் ஊத்தாதீங்க. ஒரிஜினல் டேஸ்ட் இதுதான். தேங்காய் ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அடைக்கிறோம். குழம்பு வந்து தண்ணியா தான் இருக்கும், குழம்பு சூப்பரா இருக்கும். இப்ப தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கேன். இது இந்த பொரிச்ச குழம்பு வகையில வருது இல்ல, அது மாதிரி தானே இது பொரிச்ச குழம்பு? பொரிச்ச குழம்பு கொஞ்சம் அரைச்சு போடுவோம்ல. அதான் அந்த வதக்கி அரைக்கிறது மட்டும் இல்ல. ஆமா, ஆனா அதுக்கும் இது போடுவோம்ல. கிராமத்து சைடுல பண்றதா இருந்ததுன்னா அதை வேக வச்சு தாளிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயும் கம்மி. ஆமா, எண்ணெயும் கம்மியாகும். அவ்வளவுதான். இந்த குழம்பு கொதிச்சோன்னா ரெடி. ஒரு கொதி வந்தா போதும், ஒரு கொதி வந்தா போதும், அவ்வளவுதான். இதுலயே வந்து சொரக்காய், எறா, சொரக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, இன்னொன்னு என்னமோ போடுவாங்களே. இந்த மாதிரி ஒரு 2-3 காய்கறி இது கூட போட்டா நல்லா இருக்கும். பிளீனா இந்த மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும். எறா மட்டும்? எறா மட்டும். ஓ, எறா குழம்பு மாதிரி இதே மாதிரி தனியாவே வச்சு எறா குழம்பா வச்சு. ஆமா, தண்ணியா வச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு. இப்ப முதல்ல எவ்வளவு நல்லா இருந்து பாரு, தேங்காய் ஊத்தி இருக்கோம், நல்லா இருக்கும். பட் வந்து அந்த டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் மட்டும்.
இது ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்லா திக்காயிரும் அப்படி. அவ்வளவுதான், ஒரு கொதி போதுமா? இந்த கொதிக்கணும், இந்த கொதிக்கவே இல்லை பாரு. இதுல வந்து நான் கொஞ்சம் வேகும் போது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊத்துனேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊத்துனேன், கொஞ்சம் டச் இருக்கும், அதுல நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு. கொஞ்சம் தக்காளி புளிப்பு லைட்டா அந்த லைட்டா மாதிரி இருக்கும், இருக்கிறதுக்காக. லைட்டா இருக்கும். அது இப்போ நான் வேகும் போது ஊத்துனா மறந்துட்டேன் சொல்ல. இதுல மாங்காய் போட்டு பண்ண நல்லா இருக்குமா? மாங்காய் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அந்த மீன் மாங்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு பண்ற மாதிரி இது ஆமா. பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும், மாங்காய் போட்டா ரொம்ப நல்லா. புளி அதுக்கு புளியெல்லாம் ஊத்த வேண்டாம். ஓ, மாங்காய் போட்டா புளி வேண்டாம். புளி வேணா, தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். அந்த முதல்ல தேங்காய் ஊத்த முன்னாடி நாக்குல சுள்ளுன்னு போட்டது குழம்பு. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் காரமா இருக்குன்னு தெரியுறவங்க கூட இந்த மாதிரி ஊத்திக்கலாம்ல, தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம். நான் தேங்காய் தான் ஊத்துறேன். தேங்காய் வேணான்றேன்னு எனக்கு காரம் ஆகாதனால தேங்காயை தான் ஊத்தி ஊத்தி சமாளிச்சு. இன்னும் ஆறுங்க. ஆமா, அவ்வளவுதான் குழம்பு ரெடி. குழம்புல போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான், குழம்பு ரெடியா? அவ்வளவுதான், ரெடி பூஜிருச்சு. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்கு வேக்காடு. தாம் சார் சொன்ன மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிருமா வேக விட்டா ரொம்ப நேரம். தாம் சார் 5 மினிட்ஸ்ல இருந்து 6 மினிட்ஸ் நல்லா பேசுவாரு. தாம் சார் நான் வந்து எக்கான்னு தான் கூப்பிடுவாரு. அவரோட உருவத்துல நான் பெரிய ஆளு, அதனால என்ன எக்கான்னு தான் கூப்பிடுவாரு. நான் பார்த்து 2-3 ஃபங்க்ஷன்ல பாத்துருக்கேன். அவர் நல்லா பேசுவார், சூப்பர், நல்ல டைப். எஸ்பிபி, தாமு சார், இவங்க எல்லாம் ஒரு டைப். அது நல்ல டைப். அவங்க பேசுறதுக்கே நமக்கு ஆசையா இருக்கும். என்னமோ அவரை பார்த்தா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தாமு சாரை பார்த்தா. தாமு சார் சூப்பரா பண்றாருல்ல எல்லாமே. ஆமா, அந்த ஸ்டைல்ல தான் வந்து சாதத்தை போட்டு அந்த அதை போட்டு அதை சாப்பிடும் போதே சாப்பிடணும்னு சொல்ற மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது அவரோட ஸ்டைல் தான். அவங்க இல்ல, இது அதாவது குழம்பு இப்படி இறக்கி வைக்கிறது இல்ல சார். சாதத்துல கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் சொல்லும் போது அது பழைய சாதத்தோட தொட்டுக்கணும் அப்படின்னும் போது. ஆனா தாமு சார் சொன்னாரு, யூடியூப்ல எடுக்கிற எல்லாரும் அது மாதிரி போட்டு சாப்பிட்டு பாக்குறேன்னு சாப்பிட்டு பார்த்து ஒரு வீடியோ போடுறாங்க. அது பாக்குறதுக்கே நமக்கும் எப்படியாவது செஞ்சு சாப்பிடணும் இந்த டிஷ் அப்படிங்கிற மாதிரி தோணும். பாருங்க, இப்போ கொத்தமல்லி போட்டுறேன், அவ்வளவுதான், குழம்பு ரெடி. இந்த குழம்பு இதை வந்து இட்லி, தோசை, இவ்வளவு தூரம் சொல்லுவேன். தாமு சார் சொன்ன மாதிரி மெத்துன்னு கல் தோசை போட்டு இதை போட்டு தொட்டுட்டு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கூட நல்லா இருக்கும்ல, இடியாப்பத்துக்கும் சூப்பரா. ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் சாப்பிட்டு பாருங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க ஃபீட்பேக் கொடுங்க. அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசுங்க. கமெண்ட்ல பேசினாதான் அத்தைக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டா இருக்கும். அவங்களும் கமெண்ட் தான் இதுவும் பார்க்கமா, சப்ஸ்கிரைபர் பார்த்து பணமா காசா என் வீடியோக்கு ஒரு 10 நிமிஷம் கூட வரல, அதை பத்தி நான் கவலைப்படல. அதாவது நான் கமெண்ட்டை தான் மெயினா படிப்பேன். என்ன சொல்லியிருக்காங்க, எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கூட சேர்ல உட்காந்து அதுல உட்காராதீங்க மேடம், கால் வலிக்கினே போகும் அப்படிலாம் ரொம்ப சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மள பார்த்து ஒரு அக்கறையா சொல்றாங்கல்ல, இது நல்லா இருக்கீங்களா, அது பண்றீங்களா அப்படின்னு ஒவ்வொன்னும் கேட்கும் போதும் ரொம்ப நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு கமெண்ட் தான் நான் ரொம்ப முக்கியமா பார்ப்பேன். நாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்தது எறா தொக்கு, அப்புறம் திடீர் ரசப்பொடி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து 1/2 கப்பு ரசம் வைக்கணும், நம்மளுக்காக வைக்கணுமே யோசிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன். அப்கமிங் ரெசிபிஸும் நாங்க ரிவீல் பண்ணிட்டோம். அடுத்து வர வேண்டியது வரப்போறது வந்து ரசம் பொடி, திடீர் ரசப்பொடி 1 மினிட் எறா தொக்கு. ஆமா, இப்ப அடுத்து நம்ம பண்ண போறது 1 மினிட் எறா தொக்கு. முருங்காய் கூட இப்ப நிறைய வருது இல்ல, முருங்கால இருந்து ஏதாவது ஒரு ஐட்டம் பண்ணலாமே, நிறைய இருக்கு. கொலை உருண்டை, வடை. முருங்கால கொலை உருண்டையா? ஆமா, முருங்கால கொலை உருண்டை, வடை, சாம்பார் சாதம். அது நம்ம சதையை வலிச்சு போட்டு சாம்பார் சாதம், அந்த சதையை வலிச்சு போட்டுதான் சொல்றேன். நல்லா வரும். அதுலயும் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க. நிறைய ஐட்டம் சொல்றாங்க பாருங்க. நீங்க கறக்க தான் அங்க இருந்து விஷயம் வரும். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கேட்டுறேன். நீங்க அந்த மாதிரி கேளுங்க. உங்க சார்பில் நானும் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சோ மக்களே, அவரைக்காய் பிரான்ஸ் குழம்பு ரெடி. சோ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோம். சோ ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.